கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தலைப்பு, பின்னியின் மனைவி ஒரு சவால். சார்லஸ் பின்னி பிரசங்கிப்பதில் புலி போன்றவர். அவரின் செய்தி வல்லமை பொருந்தியதாகவும் பலன் நிறைந்ததாகவும் ஆத்துமாக்களை இருதயங்களை நெகிழ செய்வதாகவும் இருக்கும். ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் சுவிசேஷத்தால் நிறைந்தவர். இந்த தேவ மனிதர் பின்னி அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்ற வாஞ்சையும் அவர் உள்ளத்தில் இருந்து வந்தது. ஒரு ஆவிக்குரிய பெண்ணை கர்த்தர் வாழ்க்கை துணைவியாக கொடுத்தார். திருமணமும் இனிதாக முடிந்தது. பின்னி திருமணம் முடித்த அடுத்த நாள் வங்கியிலிருந்து பணம் எடுப்பதற்காக மனைவியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு புறப்பட்டார். பயணமோ வெகு தூரம், குதிரை பயணம் வேறு. 2 நாட்கள் முடிந்தது. பின்னர் வங்கியில் பணம் பெற்றுக்கொண்டு வங்கியிலிருந்து வெளியே வரும்போது சபை போதகர் ஒருவர் பின்னியை சந்தித்தார். தமது சபையில் மாலை கூட்டத்தில் பேசும்படி அழைத்தார். ஆவியானவரின் வழி நடத்ததினால் அந்த கூட்டம் பல நாட்களாக தொடர்ந்து பின் பல மாதங்களும் ஆயின. கட்டிய மனைவியை மறந்துவிட்டு சார்லஸ் பின்னி அவர்களோ கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையோடு நிறைவேற்றி கொண்டிருந்தார். அந்தோ பரிதாபம்! 6 மாதங்கள் உருண்டோடி விட்டன. சார்லஸ் பின்னி அவர்கள் தன்னுடைய மனைவியை மறவாது தாம் இருந்த இடத்திற்கு அழைத்து வரும்படி தன் சபையின் மூப்பரிடம் கேட்டுக்கொண்டார். அவரது துணைவியாரும் மிக மகிழ்ச்சியோடு ஆவலோடும் தன் கணவரோடு இணைந்து கொண்டார். கர்த்தருக்காக பொறுமையோடும் அமைதியோடும் தன் பிரிவை துயரத்தை தாங்கிக் கொண்டாள். இம்மணவாட்டியை போல் யாராகிலும் இவ்வுலகத்தில் உண்டா? இக்கால சில போதகர்களின் ஊழியர்களின் மனைவிமார்களோ ஊழியத்தின் பொருட்டு 2 நாட்கள் கணவரை விட்டு பிரிந்திருந்தாலோ அல்லது காலம் தாழ்த்தி வந்தாலோ வீட்டில் கலாட்டாகும் கூச்சலும் ரகளையும் உண்டாக்குகிறவர்களாக இருக்கின்றனர். ஆகவே ஊழியத்திற்காகவே குடும்பத்தை விட்டு செல்லும் சில கிறிஸ்துவ போதகர்களோ அல்லது ஊழியர்களோ அமைதியற்ற நிலையில் வீட்டிற்கு நேரத்தோடு செல்வதை இந்நாட்களில் காண்கிறோம். திருமணமாகிய அடுத்த நாளே ஊழியத்திற்கு சென்று 6 மாதங்கள் கணவரை விட்டு பிரிந்திருந்த சார்லஸ் பின்னியின் மனைவி மற்ற மகளிருக்கு ஒரு சவாலாக இருக்கட்டும். சற்று சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆமென்.